ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் பசங்க ரியாக்ஷன் 2.2. ஸோ வந்து வெள்ளரி பிஞ்சி ஆமாம், அந்த சீரீஸ் தான் பார்த்துன்னு இருக்கிறோம். ஒரு பக்கம் அட்டாக் அண்ட் டைட்டன் போயிட்டு இருக்கு, கூடவே இதுவும் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வர ஆள் இதுக்கும் வரணும். அதுக்கே வரலையா? நடுவில் நாங்கள் டண்டடன் விடுவோம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களே விடுறாங்க. ஆமாம், அவங்க வந்து திடீர்னு விட்டுறாங்க, எப்போ விட்றாங்கன்னு தெரியல. ஸோ வந்து நம்ம எபிசோட் சீசன் 2ல் எபிசோட் 3 வரைக்கும் முடிச்சிருக்கோம், விச் இஸ் எபிசோட் 15 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ வந்து லாஸ்ட் எபிசோட்ல என்ன ஆச்சுன்னா, அந்த வேர்மை வந்து தண்ணி ஊற்றி அயாசையை வந்து வெளியே எடுத்துட்டு வந்துட்டான். ஆமாம், வெளியே எடுத்தோடனே அது ட்ரைட் அவுட் ஆயிடுச்சு. காலியாக. ஆனால் என்னன்னா வந்து அது ஃபர்ஸ்ட் வாட்டி அந்த அக்கீரா ஃபேமிலியா ஏதோ ஒன்று முழுகிச்சு பாரு, அவங்களால கக்கிச்சு அந்த புழு. அப்பயே அவங்க திருந்தல, அவங்க எங்க குலதெய்வத்தை அழிச்சிட்டியே அப்படின்னு அப்படி பேசினே இருக்கும்போது பார்த்தா எரிமலை மாதிரி வச்சிச்சு. அது சொல்லியிருந்தாங்க. அந்த ஆனா அவங்க சொன்னதும் கரெக்ட் தான். இல்ல அது வந்து நீ டென்ஷன் பண்ணாம அது நீ பலி கொடுத்துட்டே இருந்தா எரிமலை சாந்தமா இருக்கும், எல்லாம் வெட்டி அதுவே செத்துச்சு. இப்போ வந்து எரிமலை வந்து டம்மு டும்முன்னு வெடிக்குது. இன்னொன்னு என்னன்னா, கீழே 2 பேர் மாட்டிக்கிறாங்க. தேவையில்லாம மாட்டினாரு அடி. ஆமா, எல்லாம் பேய்கிட்ட மாட்டின்னுறான்ல அவன். அத அஷ்டா சிரான் அடி 1 2 3 20 வரைக்கும் வச்சாரு. இல்ல டர்போ கிரானியை காப்பாத்த போய் இவரு போய் அந்த ஸ்லைம்ல போயிட்டு மாட்டினாரு. அவனும் இருக்கான்ல, அந்த அவனும் இருக்கான். அவன் பேர் ஜின்னா, ஜிஜியும் உள்ள மாட்டினான். ஜிஜிக்கு வந்து பவர், சிரான பவர் வச்சுக்கிது. ஸோ இப்படிதான் எபிசோட் 15 அவன் ரூபா நினைக்கிறேன். ஆமா, டக்கக்குரா செல்லும் அவன் ரூபா பொழுது. இன்னைக்கு நம்ம டண்டடன் சீசன் 2 எபிசோட் 4. ஸோ வந்து எபிசோட் பேர் வந்து தட்ஸ் லைக் வே டெட்லி. அவனை செம்மடி இது போல பொழக போறாங்க போல. ஸோ எபிசோட் 16 ரியாக்ஷன். ஒரு முக்கிய செய்தி. சற்று நேரம் முன்பு எரிமலை வெடித்து சிதறியது. எரிமலையின் சுற்றுப்புறத்தில் உள்ள ஊர் மக்கள் அனைவரும் உடனடியாக வெளியேறவும். ஒரு அனிமே இருக்கும்டா, கான்ஸ். ஒரு முக்கிய செய்தி. மூவி அது. எரிமலை வெடித்து சிதறியதால் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேறும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் தெரியுமா எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு தான் நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன், கேட்டியா? இத்தனை வருஷமா நாங்க கொடுத்த உயிர் பலியை ஏத்துக்கிட்டு தான் இந்த எரிமலை வெடிச்சு செதறாம எங்க நாக கடவுள் எங்களையும் எங்க ஊர் மக்களையும் பாதுகாப்பா வச்சிருந்தாரு. ஆனா நீங்க அவரை கொன்னுட்டீங்க. இப்ப இந்த மொத்த ஊரும் மண்ணோட மண்ணாக போகுது. இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். டிராகன் சொர்க்கத்துக்கு போறப்ப ஒரு வானவில் உருவாகும். அந்த மலையோட சூற்றம் இந்த கிராமத்தை சூழும். அவர்கள் சொன்னதெல்லாம் உண்மைன்னு இப்பவாவது நீ நம்புறியா? நாளை இது எல்லாத்துக்கும் பொறுப்பேத்துக்க முடியுமா? சொல்லு. இது வினோதமா இருக்கே. ஒரு மண்புழுவால நிச்சயமா சூரிய ஒளியை தாங்கிக்க முடியாது. இதுக்கும் டிராகன்ஸ் ஆகிறதுக்கும் வானவில் உருவாகிறதுக்கும் என்ன காரணம் இருக்க முடியும்? நான் சொன்னது உனக்கு புரியுதா இல்லையா? சொல்லு. இவனுங்க வேற. நாக கடவுளுக்கும் டிராகனுக்கும் சம்பந்தம் இல்ல. என்ன? வானவில் உருவாகிறதுக்கு காரணம் அந்த ஃபவுண்டைன் தான். எரிமலை வெடிச்சு செதறதுக்கு அது ஒரு அறிகுறின்னு முன்னோர்கள் அப்படி சொல்லிருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடியும் இப்படி நடந்திருக்கு. அதனாலதான் அவங்க நம்மள எச்சரிக்கைப்படுத்த அப்படி சொல்லிருக்காங்க. சில கிறுக்கு கம்முனாட்டிங்க தான் நடுவுல பூந்து குட்டைய குழப்பிருக்குங்க. இந்த மூட நம்பிக்கையெல்லாம் நம்புற மக்கள் இன்னமும் இருக்காங்க தெரியுமா? அது மட்டும் இல்லாம இப்பயும் குழந்தைங்களை பலி கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா எங்களுக்கு அது மேலனா சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அதனாலதான் அதை பார்க்க வர டூரிஸ்டுக்கு இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு புரிய வைக்கிறோம். நீ செஞ்ச எல்லாத்துக்கும் நிச்சயமா பதில் சொல்லி ஆகணும். இப்ப நாங்க உன்னதான் பலி கொடுக்க போறோம். அதையும் பாத்தரலாம். உங்க மூட நம்பிக்கைக்கு ஒரேடியா முடிவு கட்டுறேன். சின்ன பசங்களையோ பலி கொடுக்குறீங்க. இருக்கு கூப்பிட்டீங்களா? அறிவு கெட்டவளே, இவ்வளவு தைரியம் இருந்தா எங்க நாக கடவுளை இப்படி தூக்கி போடுவேன். கிளம்புறப்பா. ஓ லாக் ஆயிட்டாங்க அவங்க. வந்தாமாமே. சிரிக்கும் அவளே. என்ன பண்றாங்க? நீ எங்க நாக கடவுளை இப்படி அவமானப்படுத்துறத பாத்துக்கிட்டு நான் நிச்சயம் சும்மா இருக்க மாட்டேன். ஓட்டையிலே சொருவியாச்சு. ஒருவேளை அந்த எரிமலை மட்டும் வெடிச்சு செதறிச்சு இவங்களோட மூட நம்பிக்கைகள்லாம் உண்மையாயிடும்.
நாக கடவுளும் இல்ல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லைன்னு நான் இந்த ஊர் மக்களுக்கு எப்படியாவது புரிய வச்சே ஆகணும். வாயை வந்து பைப் அடிச்சு அதான் நீ தண்ணி ஊற்றி தண்ணி அதான் தண்ணி அங்கேருந்து எடுத்துன்னு வந்து ஃபவுண்டன்லேருந்து ஒரு பெரிய பாம்பா வந்துச்சு. இந்த மண்புழுவோட பின்னாடி ஓட்டையில இருந்து முன்னாடி ஓட்ட வழியா தண்ணிய வர வச்சு ஒரு முடிவு கட்டுறேன். ரிக்க விடலாமா? சாப்பிட பொறுமையா உட்காந்து யோசிச்சு பண்ணிருக்காங்க. ஓகே, அது இங்க வருது. அங்கே நில்லு. லைமா மாதிரி வருது. அந்த பயம் இருக்கணும். இந்த மண்புழுவோட 2 ஓட்டையும் நல்லா உதவுது. ஆமாண்டா ஸ்லைமா தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆனா இருந்தாலும் பாதிப்பு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இந்த எரிமலை காட்டு தீயா வேகமா பரவிட்டு இருக்கு. எவடி அவ? எங்களுடைய நாக கடவுளியா நீ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க? நான் உங்களுக்கு உதவணும் தான் இப்படி பண்றேன். என் வழியில குறுக்க வராம இருங்க. இத்தனை வருஷமா நாங்க தான் இந்த இடத்த பாதுகாப்பா வச்சிருந்தோம். இல்லாம நீ தான் இங்க வந்து எங்க வழியில குறுக்கிட்ட. இல்ல உன்னை பலி கொடுத்து எங்க எரிமலை கடவுளோட தீராத பசிய ஒரேடியா தீர்க்க போறேன். ஏய், இன்னொரு கடவுள் பேரை உன் இஷ்டத்துக்கு மாத்திட்டு இருக்க. நாக கடவுள் அது இதுன்னு புடிச்சிட்டு இருந்த. மூடிக்கிட்டே ரெடி புடிச்சவிக்கே. சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க எங்க மாஸ்டரோட பேத்தின்னு எனக்கு தெரியாது. உங்களை விட உங்களுக்கு பெரிய மனசு. டேய் தொடைய அழகா, நீயா? நீ எப்படி இங்க? அதெல்லாம் அப்படிதான். சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க மாஸ்டர் அடக்கா பிடாரி பேத்தி அங்க அனுப்பியிருக்கா. வானவ தாடியோட அழிச்சிடு பாப்பா அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. கொஞ்சம் உன்னோட மாஸ்டர் கடந்த ஒரு வாரத்துல ஷுகினோகாவை பார்க்கணும்னு வந்த ஒரே ஒரு மூளை இல்லாத மென்டல் பீஸ் நீங்க மட்டும். அதனால உங்களை டூரிஸ்ட்னு தப்பா நினைச்சிட்டேன். டோட்டலா டேமேஜ். பண்டிதர் பண்ணாடே இங்க என்ன பண்றான்? எனக்கு உன் மேல ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் தான். மரியாதையா உண்மைய சொல்லு. நீயும் எங்களுடைய கூட்டாளியா? இந்த தடிமடுகளை நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க போய் அந்த காட்டு தீயை அணைக்க பாருங்க. அப்படியே பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. என்ன வாங்கிட்டீங்க? திரும்பவும் என்னோட வழியில எவனும் வந்து குறுக்கிடாம இருக்கணும் கடவுளே. அவன் இவன்டா ஜிஜியா அட போய்யா. ஜிஜி, வேண்டாம். சாவடிடா மாசம் முடிஞ்சு நீ செத்துட்டியா? நீ திரும்ப திரும்ப என் வழியில குறுக்க வந்துகிட்டே இருக்க. அதனால முதல்ல நான் உன்னதான் கொல்ல போறேன். ஜிஜியோட உடம்ப விட்டு மரியாதையா வெளிய போயிடு. நீ அவனை ஒரு கொலைகாரனா மாத்திட்டு இருக்க. கொஞ்ச நேரம் அந்த புட்டி பையன் எங்க போனா? டேய், நீ அவனை என்னடா பண்ண? நீ கேக்குற எந்த கேள்விக்குமே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன மன்னிச்சிருங்க, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவன் ரொம்ப ஆபத்தானவனா இருக்கான். இவனை சமாளிக்கிறது கஷ்டம் தான் போல இருக்கே. நடந்த எல்லா தப்புக்கும் காரணம் நீதான். அமைதியா இருந்த எங்க ஊரை நாஸ்தி பண்ணதான் இங்க வந்தியா? வேற என்ன நடக்குதுன்னு தெரியாம இஷ்டம் மைத்துக்கு பேசிட்டு இருக்கான். எனக்கு வேற வழி தெரியல. கீழே குடிங்க. டாலடி தரவடி. பாட்டு நல்லா தெரியுது. சீக்கிரம். ஃபாஸ்டா ஒண்ணுமே ஆகலடா. அவனை இது பண்றான். அவன் பேலன்ஸ் இது பண்ணுறான். ஏர்ல லாக் பண்ணி வச்சிரு. முடிச்சிட்டேன். சூப்பர் பண்ணிது பிடிச்சிட்டாங்க அவரை. சோலி முடிஞ்சு. ஒருவர் நினைக்கிறேன். இவனா அந்த பாக்ஸிங் வந்து மனோரடா.
ஏலியனா மாமா ஐயாஸ் அவர்களே உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. நீ எங்கடா வந்தது? டேய் கப்ப மண்டையா, உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீ இங்க இருக்கேனா உன் பையன்? அத பத்தி அப்புறம் பேசுவோமே. வேகம் பத்தாது, சீக்கிரம். பாட்டி வந்துட்டாங்களா? அது பொம்மை டால் ஒன்று. பாட்டி பாட்டிடா. நான் என்ன மிதக்கறேன், எனக்கு பயமா இருக்கு. ஒரு ஆம்பளையா பிறந்துட்டு இதுக்கெல்லாமா பயப்படுவேன்? அதெல்லாம் போதும், என்ன கீழே இறக்கி விடு. எனக்கு மொண்டை மட்டும் இல்ல மொத்தமும் சூடாகுது. முடியல. பொலந்து கட்டுங்க. வானத்துல பாரு நட்சத்திரம், எங்க கிட்ட இருக்கு வெகுளித்தனம். நாம் நண்பர்களாய் ஒன்றாய் கூடி விளையாடலாமே. வானிலிருந்து பறந்து போ, பறந்து போ. என் பாட்ட மாஸ்டர். ஏய் மாஜிரோ, டோகோமி எமிட்டே. சரி, நான் சிக்னல் கொடுத்தது ஆரம்பி. சரி, ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? செம கவுண்டர் பண்றாங்க. தள்ளி போங்க. அதே ஷாட் தான். சீலிங் இதுவா? ஓ இவனை கவர் பண்ணலாமா? ஓ சிக்னலா? ஓ அது பாடி வச்சு கவர் பண்ண போறோம். பாட்டி சரியான பிளான். அதுதான் லாக். அத பொடிச்சாச்சு. வீட்டுக்கு படம் போலாம். விசேஷ இது மாதிரி இருக்கு ஃபேஸ். ஓல்டு ஃபேஸ். பிடிக்குது. ஐயோ, இந்த அழகான உலகத்தை தயவு செஞ்சு எதுவும் பண்ணாத. நல்லபடியா முடிஞ்சிருச்சு சிக்கி சீட்டா. நீ நல்ல வேலை பண்ணிருக்க. நான் தான் முன்னாடியே உன்கிட்ட சொன்னேன்ல, போன நம்பி பொறுப்பை ஒப்படைச்ச என்ன சொல்லணும்? சரியான தண்ட சோறு. மன்னிச்சு, நீங்க அப்பவே கொஞ்சம் தெளிவா சொல்லிருந்தா இந்த தப்பு நடந்திருக்காதுங்கோ. அப்படியா? இருந்தாலும் நான் உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு உதவி செஞ்சிருக்கேன், என்ன பாராட்டலாமே. போனா போகுது. நல்ல வேலை பண்ண. போதுமா? போதும் போதும். பாதி வந்தவன் ஒருத்தன் பின்னாடி வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்து பயம் இல்லையே? ஏன்னா அவனோட பாடி பார்ட்ஸை வச்சு பக்காவா ஒரு பிளான் போட்டிருக்கேன். நீங்க சொன்னது காதுல விழுந்துருச்சு. என் உடல் உறுப்புகளை திருட போறீங்களா? என்ன சொல்றது இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கப்பா? அடியே மோமோ, அந்த புட்டி பையனை கேட்டு புனியம் எங்க? அதெல்லாம் பாராட்டுறாங்க. அங்க ஒரு பாய்சன் கேஸ் வர இருந்ததுடா. மிஸ் ஐயாஸே, முதல்ல நீங்க தப்பிக்கிற வழியை பாருங்க, அதுக்கப்புறம் என்னையும் ஜிஜியும் காப்பாத்துங்க. கண்டுபிடிச்சிட்டேன். அட இப்படி பாத்து என் பவர்ஸை யூஸ் பண்ண முடியலையே. மிஸ் ஐயாஸே, கொஞ்சம் தள்ளி போங்க. டேய் புட்டி. ஒரு பெரிய ஹோட்டல்ல அது. டர்போ கிராண்ட் தான் வழி சொல்லிரு. ஆனா ரெண்டு பேரும் மாட்டீங்கனாங்க. வசூசி எபிசோட் ஃபுல்லாம இல்ல சௌபின் முடிவுல மிஸ் ஐயாஸே, ஒரு வேளை டேய் புட்டி. லவ்விங் மெமரி. இல்ல, அப்படி நடந்திருக்கவே கூடாது. சிக்கி சீட்டா, நாளை ஸ்லைம் மேக்மா மேல போட முடியுமா? மிஸ் ஐயாஸே, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் உள்ள போறேன். என்ன அதுக்குள்ளயா? அது ரொம்ப ஆபத்தானது. அதுக்குள்ள போனீங்கன்னா நீங்களும் பொசுங்கிடுவீங்க. நான் செத்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் அவனை காப்பாத்த வருவேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். குட்டி எனக்காக காத்துட்டு இருப்பான். வெயிட் பண்ணுங்க. என்னால ஸ்லைம மேக்மா மேல போட முடியாது. ஏன் சொல்றேன்னா, நீங்க மேக்மாக்குள்ள போக வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. நீங்க சாகறதை என்னால நிச்சயம் பார்க்க முடியாது. மரியாதையா நான் சொன்னது மட்டும் செய் சிக்கி சீட்டா.
சீக்கிரம் போணும். மிஸ் அயாசி அது ரொம்ப அப்பா மட்டும் என்ன விடுடா. லாக்டவுன் ஏத்திச்சாங்க லைட் வச்சு. எப்படி இருப்பான் உள்ள? அப்பா தம்பி. இருக்காண்டா. ஹேங் மாதிரி பார்த்து. மிஸ் அயாசே, நீங்க நிச்சயமா என்ன காப்பாத்த வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஐயோ சுடுதே, என்ன போக விடுங்கடா. ஹாட் ஸ்ப்ரிங்ல குளிக்க வந்தா எரிமலையிலயா குளிக்க வைக்கிறீங்க? அடே கேட்டு போனே, நீ உயிரோட தான் இருக்கியா? நான் மட்டும் அந்த கிழட்டு பூனைய காப்பாத்தாம விட்டிருந்தா இந்நேரத்துக்கு நானும் செத்து போயிருப்பேன். ஏன்னா அந்த இடம் முழுக்க மங்கோலியன் டெத்வாமோடைய மியூக்கஸ் மட்டும் தான் பரவி இருந்தது. மேக்மா உள்ள வராம தடுத்ததும் அந்த மியூக்கஸ் தான். அது சரி, ஜிஜேக்கு என்ன ஆச்சு? எரிமலைக்கு இரையாயிட்டானா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்படின்னு தெரியல, ஆனா அவன் சேஃபா அந்த இடத்தை விட்டு அவன் வெளியே போயிட்டான். என்ன அப்படியா விஷயம்? என்ன மன்னிச்சிருங்க, என்னால ஜிஜே கூட முழு மனசோட சண்டை போட முடியல. ஏன்னா அவனும் என்னுடைய ஃப்ரெண்டு தானே. எப்படி எடுப்பாரு இப்போ? வேணும்னா 2 அப்பா பிக்கோங்க, பரவாயில்ல. பையன் பிடிச்சிட்டான். உன்கிட்ட நான் தான் சாரி கேட்கணும் புட்டி. உன்னை காப்பாத்த வர கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. என்னால தனியா எதுவும் பண்ண முடியல. நான் கூட நீ எங்க செத்துட்டியோன்னு பயந்துட்டேன். That's like episode 4. நல்லா இருந்தது. சூப்பரா பிளான் பயங்கர கிரானியோட. நான் தான் வந்து அந்த கிரானி இல்ல அந்த இது அவங்க ஹயாசேவோட பாட்டி. என்னதான் வந்து நான் நீங்க மெயின் கேரக்டரா இருந்தாலும் நான் தான்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன் நான். ஏன்னா அவங்க வந்து கட்டுப்படுத்த முடியாதே கிடையாது. அவங்க கரெக்டாக பிளான் போட்டு இப்படி வந்து அவங்க டப்புன்னு இது மேனிக்கின்ல வந்து ஒரு சீனிங் பேப்பரை வச்சு அவன் அடிப்பான்னு தெரிஞ்சு ஆனால் பாவம் இப்போ அவன் இப்போ எப்படி எடுக்கும்? அதை வேற அவனை வச்சு சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இன்னும் வரலையாடா ஃபர்ஸ்ட் சீசன்? அங்க ஸ்கூல்ல இருந்ததுல அது எதுக்கோ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்குன்னு தான் தெரியல. ஏதாவது பயங்கரமான மூமெண்ட்ல எடுத்துன்னு வருவாங்க. கட்சியில அந்த பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி எல்லா இதுல இருந்து எடுத்துன கடைசி ஃபைட்டுக்கு வருவாங்க எல்லாரும் அந்த மாதிரி வருவாங்க. கவலைப்படாதீங்க மிஸ் யாசி, நான் வந்து காப்பாத்துறேன். அங்க போற ரெட் ரேஞ்சர், இங்க போற எல்லோ ரேஞ்சர் அந்த மாதிரி தான் இருக்கும். உள்ள எரிமலை வந்துட்டு இருக்கோன்றதுக்கு கரெக்டான ஜஸ்டிஃபிகேஷன் வச்சு கொடுத்தாங்க. நானும் உள்ள போலனா அவங்கள காப்பாற்ற போகாம இருந்தா நானும் செத்துருப்பேன். நல்லா இருந்துச்சு. இப்போ என்னன்னா எரிமலை ஏன் வச்சுது எனக்கு அதான் டவுட் ஆகுது. அது தெரிஞ்சு டிஃபால்ட்டா வரது தான் நினைக்கிறேன். ஏன்னா தண்ணி வெளியே வந்துருக்கு ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்கு. அது வர டைம் தான் போடுது. மேபி அதனால ஒரு வேளை இவங்க இதுங்க மழை இங்கே எதுனா உருவானதால நான் அந்த தெரியல கட்டி வச்சுதுங்களே, அதனால எதுனா வந்துச்சா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது ஆனால் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபுல்லாக நினைக்கிறேன். ஒரு வேளை அண்டர் கிரவுண்டில் சண்டை நடந்ததாலையோ இருக்கலாம். அது கூட இருக்கலாம். டம் டும்னு ஆச்சு. அது வேற நிறைய விஷயம். மூட நம்பிக்கையை பற்றி நிறைய வந்து ஆனால் கடைசியில் அவங்க இது வச்சு தானே அந்த ஹெக்ஸ் வச்சு தானே பிடிச்சாங்க. ஆமாம் கிரானி. அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் அந்த இவன் சிக்கிச்சீட்டா அவன் தான் சரியான. அது வந்து செம்ம இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. திடீர்னு பார்த்தா ஒரு பாக்ஸிங்ல ஒரு டம்முன்னு ஒரு அடி, இங்க பார்த்தா இவர் பறந்து நிற்கிறாரு மேனிக்கின். செம்ம. அதனால சூப்பரா அது கரெக்டா எடுத்துட்டு வந்தாங்க பாரு. அது ஃபர்ஸ்ட் சீசன் வந்து மேனிக்கின் வந்து அது அப்பப்போ ஒழிஞ்சிடும். அதுவே எடுத்து சரி பண்ணிட்டு வந்து இருக்கோம்னு வச்சுக்கோ. இப்போ அதே வந்து இங்கேயும் வந்து மேனிக்கின் உடைஞ்சிரும் தெரியும். அது அழகா அங்க சும்மா காட்டாம ஸ்டோரிக்கு காட்டாம அது அப்படியே கண்டினியூஷனும் அது யூஸ் பண்ணிருந்தாங்க. நல்லா இருந்தது. அதுவும் இல்லாம டேய் நீ ஆரம்பிட்ட அந்த இவங்க கிட்ட சொன்னாங்க பாரு, சிஷர் கிட்ட. அதுவும் செம மேட்ச். எபிசோட் வந்து எமோஷனலாவும் சூப்பரா இருந்துச்சு. ஃபைட்டுமே நல்லா பிரில்லியண்டா பண்ணி டெக்னிக்கலா சூப்பரா எடுத்துட்டு சும்மா வந்து எடுத்துட்டு வராம இப்போ அவங்க வந்து இவரு அது அவங்க அந்த இந்த பொண்ணு போயிட்டு பார்க்கும் ஒரு ஸ்ட்ரைனை பார்க்கும் பத்தி அந்த சின்ன பொண்ணு அது பாட்டியோட வீடு மாதிரியே தான் இருக்கும். சரியா? ஆனா அப்போ வந்து என்னடா இது பாட்டியோட வீடு மாதிரியே இது அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு பதிலா அங்க வந்து சொல்லியிருந்தாங்க நானும் அவங்களோட ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து அப்படியே இன்ஃப்ளூயன்சர் போல இதுவும் இன்ஃப்ளூயன்சர் வந்து கரெக்டா இருக்காங்க. சூப்பரா அதை எடுத்துட்டு வந்திருந்தாங்க பாரு. கரெக்டா பாட்டி வரும்போதே நீ ஸ்டார்ட் பண்ணு நான் போயிட்டு சண்டை போடுறேன். டைலாக்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த கிளவி வந்துச்சு. அண்ட் இதோட தமிழ் டப்பிங் இன்னும் இந்த எபிசோட சூப்பரா தான். அது கரெக்டான டைமிங்.
ஒர்க் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. எபிசோடு ஆரம்பிச்சதும் தெரியல முடிஞ்சதும் தெரியல. தெறிக்க விடலாமா அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. ஓகே வந்து எபிசோட் 4 பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், ஏன்னா வந்து நம்மளுக்கு வருது அப்படிதான் வருது. தமிழ் கொஞ்சம் லேட்டாக தான் தமிழ் லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவல் எபிசோட் வந்து ஃபுல்லாக விட்டுட்டாங்க, பட் ஆனால் தமிழ் வந்து கொஞ்சம் லேட்டாக. நம்ம இங்கிலீஷில் பார்த்தா முடிச்சுட்டு இருப்போம் நேற்றுக்கு, ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் ஜாப்பனீஸ்லாம் முடிஞ்சு தமிழ் தான் கரெக்டாகுது. ஸோ கைஸ் நம்ம வந்து இன்னொரு அடுத்த எபிசோடில் வந்து டேன் பார்க்கலாம். சரி வெற்றி பரத் சப்ஸ்கிரைப்.